அழைப்பை நம்ம கொடுக்கிறார். ஏனென்றால் இந்த உலகமே அன்பு என்ற ஒற்றை சொல்லில் தான் அடங்கி இருக்கிறது. முழு திருவிவிலியமும் ஒரே வார்த்தையில் சொல்ல வேண்டுமானால் அது அன்பு. யாவே இறைவனுடைய அன்பு இஸ்ரேல் மக்களை எகிப்தில் இருந்து காப்பாற்றியது. யாவே இறைவனுடைய அன்பு புதிய அரசர்களை அவர்களுக்கு கொடுத்தது. யாவே இறைவனுடைய அன்பு புதிய நீதி தலைவர்கள், புதிய இறைவாக்கினர்கள். அப்படி அந்த மக்களுக்கு தேவையானதை அன்பின் காரணமாகவே கொடுத்தார். அன்பின் காரணமாகவே மனிதனை படைத்தார். இவையெல்லாம் அன்பினுடைய ஊற்று. ஆனால் இந்த அன்பு எங்கே பெருக்கெடுத்தது, இந்த அன்பு எங்கே பொங்கி வழிந்தது என்றால் பாவங்கள் பெருகிய பொழுது அந்த கடவுளுடைய அன்பு பெருகியது. அந்த பாவத்திற்கு ஈடாக தன்னுடைய உயிரையே கொடுத்து இந்த அன்பினுடைய உச்சபட்ச அன்பை, பேரன்பை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு காட்டினார். அந்த அன்பை பற்றி தியானிக்கத்தான் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இந்த உலகத்திலே எல்லாவற்றிற்கும் ஒரு ஆல்டர்னேட்டிவ் உண்டு. இந்த உலகத்திலே ஒரு பொருள் பிடிக்கவில்லை என்றால் அதற்கு வேற பொருள் ஆல்டர்னேட்டிவ் இருக்கிறது. ஒரு மனிதன் நமக்கு பிடிக்கவில்லை என்றால், அவரை அன்பு செய்ய நமக்கு பிடிக்கவில்லை என்றால் ஆல்டர்னேட்டிவ் இருக்கு இந்த உலகத்தில். ஏன் நம் வாழுகின்ற இந்த உலகமே நமக்கு இல்லை என்றால் ஆல்டர்னேட்டிவ் செவ்வாய் கிரகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த உலகத்திலே ஆல்டர்னேட்டிவ் மாற்று இல்லாத ஒரே ஒன்று அன்பு மாத்திரமே. அப்படி என்றால் அந்த அன்பு கடவுள் மாத்திரமே. இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த உலகத்திலே மாற்று கிடையாது. ஆண்டவர் ஒருவரே. அந்த ஆண்டவர் மாத்திரமே நம்முடைய அன்பினுடைய வெளிப்பாடு, அன்பினுடைய முழுமை, அன்பினுடைய எல்லாம் அவரே. அந்த இயேசு கிறிஸ்துனுடைய தியாகம், அந்த இயேசு கிறிஸ்துனுடைய வழிகள், அந்த இயேசு கிறிஸ்துனுடைய வேதனைகள் எல்லாம் நம் பாவங்களுக்கானது. அது மீட்பை நமக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறது. அந்த மீட்பை நான் வைத்துக் கொண்டிருக்கிறேன். அந்த மீட்பிலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அந்த மீட்பிலே நான் இளைப்பாரி கொண்டிருக்கிறேன். ஆனால் யார் அந்த இயேசு கிறிஸ்து என்ற கேள்வியை மட்டும் அவ்வப்போது எழுப்பிக் கொண்டே இருக்கிறேன். இந்த அன்பிற்கான விலையை நாம் பல நேரங்களிலே கொடுப்பதே கிடையாது. ஏனென்றால் இலவசமாக பெற்றுக்கொண்ட அன்பு. இந்த உலகிலே எல்லாவற்றிற்கும் ஒரு விலை இருக்கிறது. ஆனால் அன்பிற்கு மட்டும் விலை இல்லை. ஆனால் இந்த கலியுலக காலத்திலே இன்ஸ்டன்ட் காஃபி, இன்ஸ்டன்ட் டீ, இன்ஸ்டன்ட் ஃபுட்ன்றது போல இன்ஸ்டன்ட் லவ்வும் வந்துருச்சு. ஏன்னா தேவைக்காக இன்றைய அன்புகள் பயன்படுத்தப்படுகின்றன. அந்த நேரத்திற்கு ஒரு வேலை ஆகுவதற்காகவே இந்த அன்புகள் பயன்படுத்தப்படுகிறது. இவையெல்லாம் சாத்தானுடைய சூழ்ச்சி. ஏனென்றால் பழைய ஏற்பாட்டிலே ஆதாமும் ஏவாளும் ஆண்டவரால் படைக்கப்பட்டு சிங்கார வனத்திலே விட்டு வைத்த பொழுது இந்த இன்ஸ்டன்ட் லவ், அந்த பாம்பினுடைய ஒரு அன்பு ஏமாற்றியது அவர்களை. அவர்கள் மீது கரிசனை இருப்பது போல நீங்கள் இதை செய்தால் இவையெல்லாம் நடக்கும், இவையெல்லாம்